வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க. அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு ஒரு ஐடியா. மாவு அரைச்சிட்டே இருக்கேன். சரி, ஓகே, சைட் பை சைட் நம்ம சும்மா வடை செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப நம்ம கையில் இல்லை. ஏன்னா நான் வந்து டைமும் இல்லை. உளுந்து வடை தான் டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா நான் இன்றைக்கி காலையில் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். அது தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் பிடிக்கும். 200 250 கிராம்ஸ் பிடிக்கும். இதில் ஒரு டம்ளரும் அப்புறம் ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ராவும் போட்டிருக்கேன். அப்போ தான் ஒரு 10 வடையாவது வரும். ஏன்னா நான் கொஞ்சம் பெருசு பெருசாக குண்டு குண்டாக போட்டுருவேன். அதனால இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ஒரு டம்ளர் உளுந்து. நான் என்ன உளுந்து எடுத்துருக்கேன்னா உதயம் தான் எடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்ட். தண்ணியில் 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஓகே, நல்ல தண்ணி ஊற்றி பாதிக்கு மேலே நம்ம வந்து ஊற வச்சுருவோம். நான் எங்கே ஊற வைக்க போகிறேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்லா கோல்டாகவும் இருக்கும். நல்ல மாவு சூப்பராக வந்துடும். இதுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு கைப்படி பச்சரிசி ஊற வச்சு ஃபஸ்ட்டு பச்சரிசி ஒரு 4 பச்சை மிளகா போட்டு ஆடினதுக்கப்புறமா இதையும் போட்டுருவேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். பச்சரிசி பார்த்தீங்கன்னா என்னோட கைக்கு ஒரு கைப்பொடி போடுறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் கொஞ்சம் கரெக்டாக தான் வரும், பிரச்சனை கிடையாது. ஆனால் மாவு அரைக்கும் போது மட்டும் உளுத்தம் மாவு நம்ம நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டோன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடுச்சுன்னா நிறைய எண்ணெயை பிடிச்சிரும். அப்போ வந்து ஆயில் ரொம்ப இதில் இருக்கும். இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும் பொழுதே பச்சரிசி போட்டு அரைச்சோம்னா வடையோட குவான்டிட்டி நமக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெயை பிடிக்கவே கொடுக்காது, சூப்பராக இருக்கும். அதுவும் சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ நான் போயிட்டு அரிசியை கழுவி இது எல்லாமே ½ அன் ஹவரில் செஞ்சுட்டு நம்ம கிளம்பணும். ட்ரை பண்ணுவோம், முடிப்போம். இதெல்லாம் டைம் இருக்காது. அப்படியே தலையை மாறிக்கிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்மளும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கம்ப்ளீட். தரிசன கடையில் வாங்கினது போன தடவை. இப்போ வந்து ஆடி மாதமா மார்கழி மாதம் தரிசன கடை வாங்கினது வெறும் ஜஸ்ட் 20 rupees தான். ஆனால் சூப்பராக ஒர்த்தியாக இருக்கும். ஒன்றும் பெருசாக இல்லை. எப்போதுனா குதிரைவாலை, அதுக்கு இன்னுமே டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். படப்படன்னு எப்படி கிளம்புறேன்னு மட்டும் பாருங்க. ஓகே, சில நேரத்தில் சீப்பில் முடிய வச்சுட்டு நல்லா திட்டு வாங்கி கட்டிப்பேன். ஆனால் இன்னைக்கு அந்த தப்பை பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, முடிய கரெக்டாக எடுத்துருக்கணும். சூட்டோட சூட்டாக துணியை மடிச்சிட்டா ஒன்றும் தெரியாது. இல்லைன்னா துணி பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு அப்படியே சேர்ந்துடும். தையல் மிஷின் மேலே வச்சுக்கிட்டு கடன்னு மடித்து அவங்கவுங்க பீரோட எப்படி ஏற கட்டுறது மட்டும் பாருங்க. இது வந்து ஜென்ஸ் ஹாஸ்டல் மாதிரி. இங்கே வந்து நமக்கு வேலையே கிடையாது. அவங்க அப்பா பிள்ளைங்களுக்கு படிக்க மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் துணி துவைப்பேன், காய வைப்பேன். ஆனால் மடிக்கிற செக்ஷன் அவங்க போய் எடுத்துப்பாங்க. இன்னைக்கு தலைவர் வந்து ஒரு ஆக்டிங் வேலை விஷயமா வெளில போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும். ஓகே, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே முடிச்சுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ஸ்கூல் தொடர்ந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் தான் போட்டு போயிருப்பாங்க. அதுக்குள்ளேயே தம்மால் முடிஞ்சிச்சு. திருப்பி உட்காந்து தையல் போட்டு திரும்பியும் வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அவரால் போட முடியும். கிழிச்சிட்டு வந்துருக்காரு. தப்போம், தைக்கிறதுக்கு எடுத்து வைப்போம். நாளைக்கு இது இல்லைன்னா அதோட என்னை வந்து சோழியை முடிச்சிடுவானுங்க. வேலைக்கு போயிட்டு வந்து அதை கண்டிப்பாக தச்சு வைக்கணும். இல்லைன்னா புள்ள பாவம் இல்லைங்க. கொஞ்சம் வேர்வையும் அடங்கிடுச்சு. வேர்வையோட போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா பயங்கரமாக சளி பிடிச்சிக்கும். ஓகேவா? மாவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக அரையணும். அதுக்குள்ளே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ண அப்படியே டக்குன்னு மாவு அள்ளிடலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் கழுவு போயிடும். ரெடி பண்ணி வச்சா சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு சட்டுன்னு உள்ளே வந்துடுவோம். அதுக்காக ப்ரிப்பரேஷன். ஓகே, டக்குன்னு மேக்கப் போடுறோம். முன்னாடிலாம் வந்து பட்டை போடணும்னா வெக்கப்பட்டுட்டு குட்டி குட்டியாக போடுறது. வயசாகுதா 90s கிட்ஸா
30 கிராஸ் பண்ணோன்னே கடவுள் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை வந்ததுலேருந்து பட்டை எவ்வளோ பேர் வேணும் அடிச்சுக்கலாம். 3 பட்டை, பெரிய பட்டை, குங்குமம் இது எல்லாமே வெளில போகிறதே இல்லை. என்னைக்கு 30ல் கால வச்சோமோ அன்னைக்கே பக்தியும் முத்தி விட்டது. ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி நான் போட மாட்டேன், பசங்க வந்து துப்பிடுவானுங்கன்னு சொல்லிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 4த்தையும் கடகடன்னு அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அரைச்சோன்னே டப்பு டப்புன்னு எண்ணெய் சூடாகிறதுக்குலாம் போட்டு எடுத்துடலாம். மன்னிக்கிறோம், எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு கழுவி எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. கடகடன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். மிளகாயெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறதுனால நம்ம அது வந்து அரிய போகிறதில்ல. அது வந்துட்டு அப்படியே ஜஸ்ட்டு காம்பை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே கிரைண்டரில் போட்டோன்னா அரைஞ்சி அழகாக வந்துடும். அந்த ஜஸ்ட் நம்மளாம் செஃப்பு தானே, வீட்டு செஃப்பு. அதனால் நம்ம வந்து எதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. யார் எது கேட்டாலும் அம்மா அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி. சிக்கன் குழம்பு வேறு லைட்டாக சூடு பண்ணணும். ஏன்னா மதியம் செஞ்சது ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான். சரி பசங்க வரும்போது ஒரு 2 நிமிஷம் நான் கட்டி டக்குன்னு உரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியில் போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதை நான் எப்போவுமே தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். நீங்களாம் அப்படி செய்வீங்களான்னு சொல்லுங்கள். எப்படி அழகாக வரணும். நம்ம உரிக்கணும்னு அவசியம் இல்லை, அவனே உறிஞ்சிட்டு வந்துடுவான் தோலை. இந்தாங்க என் சட்டையை கழட்டிக்கோங்கன்னு பாம்பு சொல்கிற மாதிரி அவரே சொல்லிடுவாரு. கொஞ்சம் பாடம் இருக்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சரி உங்களுக்கே தெரியும் நான் எத்தனை நிமிஷத்தில் உரிச்சிருப்பேன்னுட்டு. நான் உரிக்கவே இல்லை, அதுவே வருது. இது வந்து ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த விட்டு இது சென்டரில் உள்ளதை எடுத்துட்டா நம்ம வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். கொஞ்சம் நைஸாக வேணும். ஒரு வெங்காயம், பச்சக் டிச்சிக் 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 டிச்சிக். வடையோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் ஏதாவது டக்குனு இது மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். தெரிச்சிடுச்சு, அவ்வளோதானே. ஆனியன் கட் பண்ணியாச்சு, ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே எழுத்தாப்பில் ஃப்ளாட்டு காலியாக இருக்குது, அதில் கொண்டு போய் இதை ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து என்னது மக்குற குப்பை தான். மக்காத குப்பையை நான் கண்டிப்பாக டஸ்ட்பினில் தான் போடுவேன். மக்குற குப்பையை இங்கே போட்டுட்டு வந்துடுறேன். கிளம்பியும் புண்ணியோல எப்படி வேர்த்து ஊற்றுது பாருங்களா. ஏன்னா அவ்வளோ வேலை ஓடி 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 செஞ்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது என் கனவுக்கான வீடியோ. தலைவரே மன்னிச்சிருங்க, நாங்கள் ரெண்டே பிளான் பண்ணி வடை செய்யல. சரி கறி குழம்பு இருக்கே, பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறோம். மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் அருண்ஜி. வடையோட பிளான் கேன்சல். எடுத்து ஃப்ரீசரில் போடுறோம், காலையில் எடுத்து சுடுறோம், எல்லாரும் கூடயும் சந்தோஷமாக சாப்பிட்றோம். இதில் கணவருக்கு நான் சொல்லியிருந்த சாரியை வாபஸ் பெற்று கொள்கிறேன். ஏன்னா காலைல அவங்க வந்துடுவாங்க, அப்போ அவங்க வடை சாப்பிடுவாங்க, அப்போ அவங்களுக்கு சாரி கிடையாது. ஓகே, ரிட்டர்ன் பேக் த சாரி. என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இது கொஞ்சம் அன்ஹெல்தி தான், இருந்தாலும் ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் கெட்டு போயிடாது அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பானிபூரி வாங்கி வந்திருக்காங்க. இது வந்து பப்ஸு, வெஜ் பப்ஸ் வாங்கி வந்திருக்காங்க. நாங்கள் அப்படியே இதை என்ஜாய் பண்ணிவிட்டு நான் மட்டும் டீ குடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்காம நான் கிளம்பி பறந்துடுவேன். ஓகே, ஸோ இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய்.